அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை சரவணம்பட்டி அடுத்த கிரணத்தம் பகுதியில் நடைபெற்றது. மாண்புமிகு நீதியரசர் கற்பக விநாயகம் அவர்களது வழிகாட்டுதலின் பேரில் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை சரவணம்பட்டி அடுத்த கிரணத்தம் பகுதியில் உள்ள ஸ்டிச்வெல் நிறுவன வளாகத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு மற்றும் மகளிர் தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவன தலைவர் R.K. குமார் வரவேற்புரை ஆற்றினார். மாவட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட துணைத் தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் தேர்தல் குறித்து உரையாற்றினர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைப்பின் மகளிரணி வழக்கறிஞர் பிரவீன், மாவட்ட தலைவரும் வழக்கறிஞருமான தேன்மொழி என் வாக்கு என் உரிமை எனும் தலைப்பில் விழா பேருரையாற்றினார். அப்பொழுது வாக்கு செலுத்துவதன் அவசியம் குறித்தும் வாக்காளர்களின் கடமை குறித்தும் எடுத்துக் கூறினார். தொடர்ந்து மகளிர் தின விழாவை போற்றும் வகையில் பெண்கள் கடந்து வந்த பாதைகள் குறித்தும் இன்றைய நவீன உலகில் பெண்களின் பங்களிப்பு குறித்தும் விளக்கமாக எடுத்துரைத்தார். பெண்கள் அறியாமை எனும் இருட்டில் இருந்து மீண்டு வர இத்தனை ஆண்டுகள் கடந்தும் அறியாமை இருள் இன்னமும் கிராமப்புறங்களில் இருந்து வருகின்றது. இவற்றை களைய நகரத்து பெண்கள் முன்வர வேண்டும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சண்முகசுந்தரம், அமைப்பின் மாவட்ட செயலாளர் விஜயராவ், துணைத் தலைவர் LIC ராஜேஷ், அமைப்பின் மகளிரணி மாவட்ட தலைவர் LIC சாந்தி மற்றும் சிகாமணி கலைக்கண்ணன், துணை ஆசிரியர் செந்தில்குமார், ஆசிரியர் சண்முகசுந்தரம், சரவணன், கந்தவேல், ஸ்ரேயா, சூர்யா மற்றும் ஸ்டிச்வெல் நிறுவன மகளிர்கள் பணியாற்றும் பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.